Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தங்கம் வெள்ளி பொருட்கள் மீதான சுங்கவரி 6 to 15% உயர்வு. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியை குறைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை குறைக்க வேண்டும் என்று பிரதமர் பேசியிருந்த நிலையில் சுங்கவரி அதிகரிப்பு. மேற்காசிய போர் சூழலை குறிப்பிட்டு சிக்கனமாக இருக்கவும் பிரதமர் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளார். சுங்கவரி உயர்வை தொடர்ந்து இன்று ஒரே நாளில் 5360 ரூபாய் உயர்ந்தது தங்கத்தின் விலை. ஒரு சவரன் தங்கம் 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் மோடி தனது வாகன அணிவகுப்பில் உள்ள வாகனங்களின் எண்ணிக்கையை 50 விழுக்காடு வரை குறைக்க உத்தரவு. செலவுகளை குறைக்கவும் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தியும் நடவடிக்கை. எரிபொருள் சிக்கனத்தை செயலிலும் காட்டிய பிரதமர் மோடி வெறும் 2 வாகனங்களுடன் மத்திய அமைச்சரவை கூட்டத்துக்கு சென்றார். ஏதேனும் பெரிய அறிவிப்பை வெளியிடப் போகிறதா மத்திய அரசு? தங்கம் மீதான இறக்குமதி வரி உயர்வை தொடர்ந்து பேசு பொருளாகும் எரிபொருள் சிக்கனம். உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமனம். அவினாஷ் குமாருக்கு பதிலாக அஸ்ரா கார்க்கை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் விஜய். தமிழக வெற்றிக் கழக அரசின் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக 144 உறுப்பினர்கள் வாக்களிப்பு. 22 பேர் எதிர்த்து வாக்களித்தனர். 5 பேர் நடுநிலை வகித்தனர். தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்த திமுக. அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். தமிழக வெற்றிக் கழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பு அதிமுக எதிர்ப்பு. சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்கு. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு சி.வி. சண்முகம். மதச்சார்பற்ற அரசாகவே தாவேகா அரசு தொடரும் என்று முதல்வர் விஜய் அறிவிப்பு. சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை நிலைநாட்டும் அரசாக இருப்போம் என்றும் உறுதி. உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான்.
கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளில் 34.92% வாக்குகளை பெற்றிருப்பதாக முதல்வர் விஜய் பெருமிதம். முந்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் உறுதி. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். குதிரை பேரம் நடந்ததாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. குதிரை பேர அரசு இல்லை, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு என முதல்வர் விஜய் பதில். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தவிகவுக்கு ஆதரவாக 65% வாக்காளர்கள் ஆதரவளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாததாலேயே முதல்வர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார் என்றும் சாடல். சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. ஊழல் சக்தியாக இருக்கும் கட்சியுடன் தவேகா கூட்டணி சேர்ந்திருப்பதற்கு என்ன பெயர் என உதயநிதி கேள்வி. பெயர் சொல்லாமல் இருந்த மற்றும் சிலர் கட்சியிலிருந்து அமைச்சர்கள் வர வாய்ப்பிருப்பதாகவும் விமர்சனம். அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. அந்த மற்றும் சிலரில் இருந்து ஒரு சிலர் அமைச்சராக வருவதற்காகவும் வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வருது. புதுமையான ஆட்சி என்று சொல்லிவிட்டு புஷ்பா பட பாணியில் ஆட்சி நடப்பதாக உதயநிதி விமர்சனம். சேஞ்ச் என சொன்னீர்களே, இந்த சேஞ்சுக்கு பின் மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்குமோ என மக்கள் நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இத பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. கட்சித் தலைவருக்கே தெரியாமல் எம்எல்ஏவிடம் ஆதரவு கேட்டது ஏன் என உதயநிதி கேள்வி. கூவத்தூரை மிஞ்சும் அளவுக்கு கூத்துக்கள் நடப்பதாகவும் விமர்சனம். கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க, இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட் லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதிகாரத்திமிரால் ஆட்டம் போட்ட 15 அமைச்சர்களின் தோல்வியை பார்த்தும் திமுக பாடம் கற்கவில்லை. களத்தூரை பார்த்து கூட புரியவில்லையா என முதல்வர் விஜய் கேள்வி. மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றி புகழ் பெறப்போகும் அரசை புஷ்பா அரசு என ஏளனம் பேசுகிறது திமுக. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் விமர்சனத்திற்கு முதல்வர் விஜய் பதிலடி. %76 மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுக 35% ஆதரவை பெற்ற தவேகாவை ஏளனம் செய்வதா? வாக்கு சதவீதம் குறித்த உதயநிதியின் விமர்சனத்துக்கு விஜய் பதிலடி. அதிமுக எம்எல்ஏக்களிடம் சிலர் ஆசை வார்த்தை கூறுவதாக தகவல் வருகிறது என்று சட்டமன்றத்தில் பேசிய கே பழனிசாமி, தூய்மையான ஆட்சி என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு வலியுறுத்தல். பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி.
அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த எண்ணத்திலிருந்து பிறழாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எடப்பாடி கே பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் போதே அவையில் ஆலோசித்த சி.வி. சண்முகம் விஜயபாஸ்கரை சமாதானப்படுத்தி இருக்கைக்கு அழைத்து அவசர ஆலோசனை. பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், வெளிப்படையான ஆட்சி நடத்துவதாக குறிப்பிட்டீர்கள். அந்த எண்ணத்திலிருந்து பிறழாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு கட்சியிலிருந்து ஒருவரை மட்டுமே சட்டப்பேரவையில் பேச அனுமதிக்க வேண்டும். அதிமுகவிலிருந்து எஸ்.பி. வேலுமணியை பேச அனுமதிப்பது அவை மரபுக்கு எதிரானது என்று கே பழனிசாமி குற்றச்சாட்டு. உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க எல்லாரும். அமருங்க, நான் நிக்கிறேன், தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். மற்ற உறுப்பினர் அமருங்க, எல்லாரும் அமருங்க. சட்டமன்றத்தில் யாருக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது தனது உரிமை என்று பழனிசாமிக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பதில். அதிமுகவிலிருந்து மேலும் ஒருவர் பேச அனுமதி கேட்டார், அதனை அனுமதித்தேன் என்றும் விளக்கம். யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை பார்ப்பட்டது. தயவுசெய்து அதில் யாரும் குறுக்கிட வேண்டாம். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் எடுக்கிற முடிவு அல்ல, அவை தலைவர் என்கின்ற முறையில் நான் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது. நான் யாரை வேண்டுமா அனுமதிக்கலாம். ஜெயலலிதா கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை முதல்வர் விஜய் தொடர வேண்டும் என்று எஸ்.பி. வேலுமணி வேண்டுகோள். மக்கள் தீர்ப்பளித்து கொண்டு வந்துள்ள முதல்வரை ஆதரிப்பதாகவும் அறிவிப்பு. மாண்பு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. முன் எப்போதும் இல்லாத வகையில் களை கட்டிய தமிழக சட்டப்பேரவை. பிரதான பிரச்சனைகள், அரசு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கூர்மையாக பேசி கவனம் பெற்ற பிரேமலதா, சௌமியா, அன்புமணி. தாவேகா ஆட்சியில் குதிரை பேரம் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாக சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. முகத்தை மூடிக்கொண்டு விஜயை சந்திக்க வந்தது யார் என்பதை தெரிவிக்குமாறு கோரிக்கை. முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சிதான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் பாதுகாப்பிற்கு தனி டிஜிபி போட வேண்டும் என்று வலியுறுத்திய சௌமியா, அன்புமணி. மதுக்கடை மூடல், மகளிர் நலனுக்கான சௌமியாவின் யோசனையை குறித்துக் கொண்ட முதல்வர் விஜய். ஒரு மதுக்கடையை மூடுனா அதற்கு பக்கத்துல ஒரு 4-5 சந்து கடைகளை திறந்து விடுகிறார்கள். தொடர் முயற்சி தேவை. ஒரு கடையை மூடிட்டா மட்டும் பத்தாது. மது ஒழிப்புன்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட், அதுக்கு எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். ஆனா அந்த ஒரு கடையை மூடுனா இன்னொரு கடை திறக்காம பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு விழிப்புடன் தொடர் முயற்சி தேவைப்படுகிறது. தாவேகாவில் 3 இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் உள்ளபோதும் ஒருவருக்கு கூட அமைச்சர் பதவி வழங்காதது ஏமாற்றமளிப்பதாக ஜவாஹிருல்லா பேச்சு. நீட் ஒரு தீட்டு என்ற நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் புதிய அரசின் அமைச்சரவையில முதல் முறையாக ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கின்றது. நீட் ஒரு தீட்டு என்று
புதிய அரசு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.